ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. நான் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி மீன்காரம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி நான் வர சொல்லிட்டேன். மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கினா நிறைய மீன் இருக்கும், பெரிய மீன்லாம் இருக்கும். ஆனால் அங்கே உள்ளே போவே கப் அடிக்குது. அதனால் நான் அங்கே போகிறதில்ல. மீன்காரம்மா எடுத்துகிட்டு வந்தால் ஃப்ரெஷ் மீனாகவே நம்மளுக்கு கிடைக்கும். இவங்கக்கிட்ட சொன்னால் தான் பெரிய மீன் எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லைனா யாராவது வாங்குற மாதிரி சின்ன மீனாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. நான் அதனால் இன்றைக்கி என்ன மீன் இருக்குதோ அதை அப்படியே நான் இன்றைக்கி வாங்கிட்டேன். இது காணாங்கத்தை மீன் சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து 5-6 மீன் வச்சுருக்காங்க. இது 100 ரூபான்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம மார்க்கெட் போன வேணால் ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்காதுங்க. அதனால இது மாதிரி கூடையில் எடுத்துகிட்டு வரவங்கள்ட்ட அன்னன்னைக்கு மீன் அன்னன்னைக்கு பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வர்றதுனால நமக்கு எப்போதும் நல்ல மீனாக கிடைக்கும். அது மாதிரி எனக்கு குட்டி மீனாக எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது குழம்புக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகர மீன், இதோட பேர் வந்து நகர மீன். இந்த மீன் வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். இந்த மீன் அப்படியே 100 ரூபா, இந்த நகர மீன் மட்டும். காணாங்கத்தை மீன் ஒரு 200 ரூபா, மொத்தம் 300 ரூபா. இந்த மீன் அவங்களே ஆஞ்சி சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க. ரெகுலராக வர்றதுனால நமக்கு அறிகிற வேலை மிச்சம். நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்கினா 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு பழைய மீன்கள் தான் விற்கிறாங்க. புது மீன் நமக்கு எப்படி பார்த்து வாங்குறதுன்னு நமக்கு தெரியல. அதனால் இவங்களே ஃப்ரெஷ்ஷாக டெய்லி எடுத்துகிட்டு வர்றதுனால நம்ம சொன்னாக்கா இந்த மீன் நல்ல மீனாக கூட இவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இவங்கக்கிட்ட வாங்குறது அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போதுமே பெரிய மீன் வந்து நம்ம சாப்பிட்றதுனால அதிக கொழுப்பு சத்து தாங்க நமக்கு நிறைஞ்சிரும். அதனால் சின்ன மீன் அதிகமாக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நமக்கு உடம்புக்கு ஹெல்த்து. வயசானவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் சின்ன மீன் சாப்பிட்லாம். அது குழம்பு மீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வறுத்த மீன் அந்தளவுக்கு பிடிக்காது. குழந்தைங்களுக்கு வறுத்த மீன் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால முள் இல்லாத மீன் அந்த காணாங்கத்தை மீன் அப்படிங்கிறதுனால நான் அந்த மீனை வாங்கியிருக்கேன் குழந்தைங்களுக்காக. நம்மளும் பெரிய வீடியோவாக எடுத்து போடுவோம் அப்படின்னு தான் நினைக்கிறேங்க. டைம் இல்லைங்க, பேசி ஆடியோ போடுறதுக்கு நமக்கு டைமே இல்லை. இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீ டைமாக இருந்ததுனால கொஞ்சம் லென்த்தியாக வீடியோ போடுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போடுறேங்க. உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு பேர் என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதோட ரேட்டு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.